ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நல்லா சுட சுட இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி தாளிக்காமல் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த சட்னி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருளையெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் இது கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகாய், கூடவே மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி. நம்ம இந்த சட்னிக்கு தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் புளி நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதாவது மீடியம் சைஸில் 1 கட்டு புதினாவை சுத்தம் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். ஸோ மல்லியில் அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வெறும் புதினா மட்டும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சட்னி கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கூட கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்துக்கோங்க, அப்போ சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த புதினாவும் மல்லியும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த புதினாவும் மல்லியும் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அதுவும் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் சேர்க்காம கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் லைட்டாக வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சூடாக இருக்கிற போது அரைக்கக்கூடாது, அப்போ பார்த்திங்க அப்படின்னா சட்னி சீக்கிரமாக கெட்டு போக ஆரம்பிக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ஸோ ரொம்பவே மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பவுலில் சேர்த்துட்டு உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே விட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் இணக்கமாக இருந்துச்சுன்னா தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சாதத்துக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். நம்ம எப்பயும் சட்னி தாளிக்காது போல தான் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா செவந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சட்னியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம புதினா சட்னி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த புதினா சட்னி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.